இந்த வீடியோல தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்தா ஒரு வீடியோ வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்க போறோம். இங்க நம்ம என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, does the number of moles of reaction product increases, decreases or remains same when each of the following equilibria is subjected to decreases in pressure by increase the volume. ஓகே, இங்க நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பீக்கர் வந்து நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பீக்கர் வந்து நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து பண்றாங்க. ஓகேவா? அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து பண்ணும்போது அங்கே வந்து ஈக்குவல் வந்து நமக்கு வந்து அட்டைன் ஆயிடுச்சு. திடீர்னு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அதோட வால்யூம் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும், உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ அதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ வால்யூம் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்போ ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ டிக்ரீஸ் ஆகும்போது அந்த ரியாக்ஷன் வந்து ப்ராடக்ட் சைடு வந்து நடக்குமா, ரியாக்டன் சைடு வந்து மூவ் ஆகுமான்றதான் நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து லீச்சாட்லே பிரின்சிபல் படி நீங்கள் ப்ரெஷரை வந்து குறைச்சிக்கும் போது எந்த இடத்துல நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த பக்கம் நமக்கு வந்து மூவ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏ வந்து எடுத்துப்போம். அப்போ ஏல ரியாக்டன் சைடில் நமக்கு எத்தனை கேஸ் மாலிகுல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேஸ் மாலிகுல் தான் இருக்குது. அதே இது ப்ராடக்ட் சைடில் நமக்கு எத்தனை கேஸ் மாலிகுல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கேஸ் மாலிகுல் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரெஷர் வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போ ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணும்போது எந்த பக்கம் கேஸ் மாலிகுல் அதிகமாக இருக்குதோ அந்த பக்கம் மூவ் ஆகும். அப்போ நமக்கு வந்து ரியாக்ஷன் எந்த பக்கம் மூவ் ஆகும், ப்ராடக்ட் சைடு வந்து நமக்கு வந்து மூவ் ஆகும். அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன் வந்து நடக்கும். இங்கே நமக்கு என்ன கேட்குறாங்க, டஸ் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து இன்க்ரீசஸ். அப்போ ரியாக்ஷன் ப்ராடக்ட் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு வந்து நடக்குது. அப்போ ஃபார்வர்ட் டைரக்ஷன் நடக்கும்போது அப்போ மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். இப்போ நம்ம வந்து ரெண்டாவது கேஸ் எடுத்துப்போம். அப்போ பி கேஸ் எடுக்கிறோம். பி கேஸில் பியில் வந்து எத்தனை கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது, கால்சியம் ஆக்சைடு சாலிட். அப்போ நம்ம அது வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் மட்டும் இருக்குது. ரியாக்டன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது. ப்ராடக்ட் சைடில் கேஸ் மாலிகுலே இல்லை. ஏன்னா கால்சியம் கார்பனேட் இஸ் அ சாலிட். அப்போ இங்கே கேஸ் மாலிகுலே இல்லை. அப்போ நமக்கு வந்து ஜீரோ. அப்போ நமக்கு வந்து ப்ரெஷர் நமக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது எந்த பக்கம் கேஸ் மாலிகுல் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த பக்கம் நமக்கு மூவ் ஆகும். அப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்குது, ப்ராடக்ட் சைடு தான் அதிகமாக, ரியாக்டன் சைடு தான் அதிகமாக இருக்கு இல்லையா? அப்போ ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் டைரக்ஷன் வந்து நடக்கும். அப்போ பேக்வர்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு நடக்கும்போது எனக்கு நாங்கள் டஸ் நம்பர் ஆஃப் த மோல் ஆஃப் த ரியாக்ஷன் ப்ராடக்ட் வந்து நமக்கு என்ன டிக்ரீஸ் ஆகும். அப்போ ரியாக்ஷன் வந்து பேக்வர்ட் டைரக்ஷன் நடக்கும்போது இங்கே நமக்கு என்னன்னா டிக்ரீஸ் வந்து ஆகும். ஓகேவா? ப்ராடக்ட் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. இப்போ சி வந்து எடுத்துப்போம். சியில் ரியாக்டன் சைடில் எத்தனை கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது, அயன் வந்து சாலிட். அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வாட்டர் மாலிகுல் வந்து இருக்குது. வாட்டர் மாலிகுல் என்னது, 4 கேஸ் மாலிகுல் வந்து இருக்கு இல்லையா? அப்போ 4 கேஸ் மாலிகுல்ஸ் வந்து இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சைடில் Fe3O4 வந்து நமக்கு வந்து சாலிட். அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவை கிடையாது. அப்போ ஹைட்ரஜன் நமக்கு எத்தனை இருக்குன்னா கேஸாக வந்து இருக்குது, 4 வந்து இருக்குது. அப்போ ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குபிரியமாக இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக வந்து இருக்குது. அப்போ ரியாக்ஷன் ஃபார்வர்ட் டைரக்ஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது, பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கிறது வந்து சான்ஸ் கிடையாது. அப்போ நமக்கு என்ன பண்ணா ரிமைன் சேமாக வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கும், ரிமைன் வந்து சேமாக தான் இருக்கும். அது ஃபார்வர்ட் டைரக்ஷன் நடக்காது, பேக்வர்ட் டைரக்ஷன் நடக்காது. இதான் வந்து நமக்கு வந்து எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். அப்போ நீங்கள் ப்ரெஷர் வந்து நமக்கு டிக்ரீஸ் பண்ணும்போது எந்த இடத்துல நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் வந்து எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த பக்கம் நமக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ இதான் நமக்கு வந்து கான்செப்ட். இது நமக்கு வந்து ஒரு சிம்பிளான கான்செப்ட். சப்போஸ் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து லக்கு, நீங்கள் டக்குன்னு வந்து மார்க் எடுத்துடணும். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின் கூட கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இது ரீசர்வ் கொஸ்டின் கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. அது பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது கேஸ் அதிகமாக இருக்க சைடு போகுமா, கம்மியாக இருக்க சைடு வந்து போகுமான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா டக்குன்னு வந்து அதை வந்து 4 மார்க் வந்து எடுத்துடணும். அதுக்கு நம்ம வந்து கிளியர் ஐடியாவோட இருக்கணும். ஓகேவா? அப்போ ப்ரெஷரை குறைக்கும் போது கேஸ் மாலிகுல் வந்து எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த பக்கம் நமக்கு வந்து மூவ் ஆகுன்றதை நல்லா மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்.